பாமக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் விஜய் பெயரில் 7 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் வரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், விஜய் என்ற பெயரில் 7 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். விவரம் என்ன? வணக்கம் தலஸ்ரீ. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2 ஜோசப், 2 விஜய், 3 ஜோசப் விஜய் என 66 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்றத்தில் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தன. இன்று வேட்புமனு பரிசீலனை நடைபெற உள்ளது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே 26 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று கடைசி நாள் என்பதால் நேற்று ஒரே நாளில் 40 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நடிகர் விஜய் போட்டியிடுவதால் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அனைவராலும் உற்று நோக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே 2 முறை தாவேக விஜய் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்சி கிழக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் வேறுபாடுகள் இருந்ததால் தாவேக விஜய் அதன் 3வது முறையாக அவரது பெயர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மூலம் தாவேக விஜய் 3 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதால் என்ற தகவல் பேசப்பட்ட நிலையில் சுயேட்சையாக போட்டியிடும் ஜோசப் என்பவர் பெயரில் 2 மனுக்களும் விஜய் என்பவர் பெயரில் 2 மனுக்களும் என மொத்தமும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 66 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதில் 2 முறை 3 முறை வேட்புமனு தாக்கல் செய்தவர் என்று தங்கள் வேட்புமனுவை வாபஸ் பெறும் பட்சத்தில் போட்டியிடுபவர்களின் எண்ணிக்கை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதே போன்ற தமிழகத்தின் சொந்த தொகுதியான குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை 20 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று ஒரே நாளில் 36 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு மொத்தம் குளத்தூரில் 56 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று திருவிக சட்டமன்ற தொகுதியில் கூட ஏற்கனவே 12 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று கடைசி நாள் 21 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மிக முக்கியமாக சொல்ல என்றால் பெரம்பூரில் விஜய் குறிப்பாக 2 சுயேட்சைகள் போட்டியிடும் நிலையில் ஜோசப் என்ற பெயரில் 2 வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதே போல 2014 ராமநாதபுரத்தில் 6 ஓபிஎஸ் 2011 பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் போட்டியிடும் போது 3 பேர் விஜயகாந்த் எனவும் போட்டியிடுப்பதை பார்க்க முடியுது. ஒருவர் 7000க்கும் மேல் அதிக ஓட்டுகளை வாங்கியது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இதில் ஒரு முக்கிய வேட்பாளர் போட்டியிடும் பொழுது அவருக்கு எதிராக களமிறக்கப்பட்டிருக்கிறார்களா அதே பெயரில் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பாமக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் விஜய் பெயரில் 7 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் வரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், விஜய் என்ற பெயரில் 7 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். விவரம் என்ன? வணக்கம் தலஸ்ரீ. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2 ஜோசப், 2 விஜய், 3 ஜோசப் விஜய் என 66 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்றத்தில் நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று வேட்புமனு தாக்கல் முடிவடைந்தன. இன்று வேட்புமனு பரிசீலனை நடைபெற உள்ளது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே 26 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று கடைசி நாள் என்பதால் நேற்று ஒரே நாளில் 40 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நடிகர் விஜய் போட்டியிடுவதால் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அனைவராலும் உற்று நோக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே 2 முறை தாவேக விஜய் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்சி கிழக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் வேறுபாடுகள் இருந்ததால் தாவேக விஜய் அதன் 3வது முறையாக அவரது பெயர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மூலம் தாவேக விஜய் 3 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதால் என்ற தகவல் பேசப்பட்ட நிலையில் சுயேட்சையாக போட்டியிடும் ஜோசப் என்பவர் பெயரில் 2 மனுக்களும் விஜய் என்பவர் பெயரில் 2 மனுக்களும் என மொத்தமும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 66 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதில் 2 முறை 3 முறை வேட்புமனு தாக்கல் செய்தவர் என்று தங்கள் வேட்புமனுவை வாபஸ் பெறும் பட்சத்தில் போட்டியிடுபவர்களின் எண்ணிக்கை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதே போன்ற தமிழகத்தின் சொந்த தொகுதியான குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை 20 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று ஒரே நாளில் 36 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு மொத்தம் குளத்தூரில் 56 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்று திருவிக சட்டமன்ற தொகுதியில் கூட ஏற்கனவே 12 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று கடைசி நாள் 21 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மிக முக்கியமாக சொல்ல என்றால் பெரம்பூரில் விஜய் குறிப்பாக 2 சுயேட்சைகள் போட்டியிடும் நிலையில் ஜோசப் என்ற பெயரில் 2 வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதே போல 2014 ராமநாதபுரத்தில் 6 ஓபிஎஸ் 2011 பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் போட்டியிடும் போது 3 பேர் விஜயகாந்த் எனவும் போட்டியிடுப்பதை பார்க்க முடியுது. ஒருவர் 7000க்கும் மேல் அதிக ஓட்டுகளை வாங்கியது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இதில் ஒரு முக்கிய வேட்பாளர் போட்டியிடும் பொழுது அவருக்கு எதிராக களமிறக்கப்பட்டிருக்கிறார்களா அதே பெயரில் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தனலட்சுமி.